ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதுக்கும் அது முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ மெஸ்ஸி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கோட்ஸ் ஆஃப் இந்தியன் டூர் அதுக்கு மெஸ்ஸி வந்திருக்காரு. சரிங்களா? இதே நம்ம மெஸ்ஸிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் நம்ம சுனில் சேத்ரிக்கு கொடுக்கல? ஃபஸ்ட்டு சுனில் சேத்ரி வந்திருக்காருங்க கொல்கத்தாவுக்கு. அங்கே இடத்துல 10,000 rupees கொடுத்து டிக்கெட்டுக்கு ஸ்டேடியம் வந்திருக்காங்க. ஒருத்தரும் பார்த்தா 10,000 கொடுத்து வந்திருக்காங்க. ஏன் மெஸ்ஸியை பார்க்கணுன்னு சொல்கிற கோவத்துக்கு அதில் அந்த சீட்ஸு அது இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடித்து உடச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜியை சொன்னாங்க, இதுக்கு எங்களால் தான் தாமதமாகி இதுக்கு நாங்கள் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அது எதுக்குன்னா நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன், மெஸ்ஸிக்கு செலவழிச்சிருக்கீங்க. அதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பு. நம்ம நாட்டில் இருக்கிற சுனில் சேத்ரி இருக்கார், ஏன் அவருக்கு செலவழிக்கலை? ஏன்னா மெஸ்ஸி 1974 பிறக்காரு, 1890 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. இதே சுனில் சேத்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் 1974 பிறக்காருங்க. சரி, 2003-5 பிறகுறாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் அவர் இந்தியா பாகிஸ்தான் கூட அவர் டெபியூ மேட்ச் ஆடுறார். ஆடினதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸு கிடைக்கிது, அந்தளவுக்கு கிடைக்கிது ரீச்சு. மெஸ்ஸி ஃபேன்ஸ் அதுக்குள்ளே இருந்திருக்காரு. ஆனால் நீங்கள் சுனில் சேத்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா 95 கோல்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 300 + 400 கோல்ஸுங்க. இதுக்கு மேலே அந்த மனுஷன் என்ன பண்ண முடியும்? எதாக இருந்தாலும் மெஸ்ஸி பெரிய பிளேயர் அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம ஊரில் இருக்கிற சுனில் சேத்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் வேறு எவனுக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை நம்ம இதில் இருக்கிற சுனில் சேத்ரிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல? அவனுக்கு செலவச்சு நீங்கள் என்ன பிடுங்க போகிறீங்க? நம்ம இதில் இருக்கிற சுனில் சேத்ரிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? 1-2 பேருக்கு தெரியுமா? தயவுசெய்து சுனில் சேத்ரிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த மனுஷன் இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க? அந்த மனுஷனே சொல்லியிருக்கேன், என்னை கலாய்க்கிறதா இருந்தாலும் கிரவுண்டில் கலாய்ச்சிக்கோங்க, நாயின்னு சொல்லிக்கோங்க, என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அதை பொறுத்தே நாங்கள் கண்டுக்க மாட்டோம். எங்களோட வேலை சாதிச்சு ஒரு பொசிஷனுக்கு போயிட்டோம். இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ? நன்றி, வணக்கம்.